ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தம்பிக்கு முருங்கீரை சாம்பார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. சைடில் எனக்கு லைட்டாக பறிச்சதில்ல, ஒரு டீயும் பண்ணும் நான் சைடில் சாப்பிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக முருங்கீரையை பறிச்சிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி முருங்கீரை போட்டு வச்சாச்சுங்க. வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த பருப்பு வேக வச்சு கடைஞ்சிட்டு அது கூடவே நம்ம பெரிய ஜீரகம் லைட்டாக வறுத்து வச்சுருந்தோம். அது போட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். குழந்தைங்க என்ன நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக சிக்கன் தூளும் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டு ஒரு கொதி வந்தது இறக்கிடணும். இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் தம்பிக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் சளி இருந்ததுனால கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டு அவனுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி அதுவும் எடுத்து வச்சுட்டேங்க. என்ன தான் நம்ம பார்த்து பண்ணாலும் இந்த குழந்தைங்க ஸ்கூல் போனாலே ஒழுங்காகவே சாப்பிடவே மாட்டேன்றாங்க. மிஸ்ஸுக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் அவன் வந்துட்டு இல்லை, அவன் சரியாக தான் சாப்பிட்றான்றாங்க. எப்படியும் பாதி கொட்டிடுவாங்க, அது எனக்கு தெரியும். ஏன்னா வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி தானே ஸ்கூல்லையும். உங்கள் குழந்தைங்களும் இந்த மாதிரி அடம் பிடிக்கிறாங்களா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியோ ஒரு வழியாக காலையிலே எழுந்துச்சி மெனக்கட்டு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. தம்பியை குளிக்க வச்சு அவனையே ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு சார் பாருங்கள் பயங்கரமாக நடந்து போயிட்டுருக்காரு. ஈவினிங் வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டு சார் கிளம்பிட்டார். பாய்.